மறைந்திருந்த மாணிக்கக்கல். ஒரு ஊரோட தெரு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இறந்தும் போயிட்டாரு. அவரு யாரையும் தொந்தரவு பண்றதில்ல. அந்த வழியா போற வரவங்க கிட்ட கை நீட்டுவாரு. யாராவது பொருளோ இல்லைன்னா உணவோ ஏதாவது கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சியா வாங்கி சாப்பிடுவாரு, வாங்கி வச்சுக்குவாரு. எதுவும் கிடைக்கலனா தூக்கத்திலேயே நல்லா புலம்பிக்கிட்டு அவர் பேசாம தூங்கி போயிடுவாரு. நல்லவங்க சில பேர் சேர்ந்து அவர் உடலையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா பாருங்க, அவர் தங்கியிருந்த இடத்துல அந்த துர்நாற்றம் மட்டும் போகவே இல்லை. நல்லா சுத்தம் பண்ணியும் போகல. சரின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடத்துல ஒரு அரை அடிக்கு மட்டும் மண்ணை தோண்டி அப்புறப்படுத்தியிருக்காங்க. அந்த துர்நாற்றமும் போயிருச்சு. அப்போ அவங்க தோண்டின இடத்துல ஏதோ ஒரு பொருள் ரொம்ப பளபளன்னு தெரிஞ்சிருக்கு. என்னடா இதுன்னு எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியா போயிருச்சு. அது ஒரு மாணிக்க கல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பிச்சைக்காரரோட வாழ்க்கையவே அந்த மாணிக்க கல் நினைச்சா புரட்டி போட்டிருக்கும். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய கல். அதை தனக்கு அடியிலேயே வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாம இருந்திருக்காரு. இது மாதிரிதாங்க மனுஷன் தன்னோட மகிழ்ச்சிய வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்கான். பொருளாவோ இல்ல தனக்கு வேண்டிய ஏதோ ஒரு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு எப்ப பாரு கவலையோடவே சுத்திக்கிட்டு இருக்கான் மனுஷனும். தனக்குள்ளேயே அதுக்கான ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது இங்க யாருக்குமே தெரியலங்கிற.